ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு முருகன் டெம்பிளுக்கு போகிறோம். கரண்ட்லி ஐம் இன் பெங்களூரில் ஹலசூருன்ற ஒரு ஏரியாவில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள்னு இருக்குது. எங்கே போனாலும் நம்ம முருகனை விடுறதில்ல, முருகன் நம்மளை விடுறதில்ல, அவரை பார்க்காம நாள் போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு நான் அந்த டெம்பிள் காட்டுறேன். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள். கண்டிப்பாக யூ ஷுட் see and you should visit when you come to Bangalore. Stay tuned. வெதர் இஸ் அமேசிங். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது வெதர். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நல்ல மழை பெஞ்சிச்சு ஆக்சுவலாக பெங்களூரில். ஹாப்பி டு see Bangalore like this. ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹலசூரு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் ஒரு பியூட்டிஃபுல் பெருமாள் கோவில் இருந்துச்சு. ஒய் காண்ட் வி விசிட் தேர்? அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே தான் போகிறோம். சின்ன டெம்பிள் தான். ஸோ பெருமாளுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் இருந்தார். ஆஞ்சநேயர் அப்படியே கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது இங்கே நவகிரகமும் இருக்குது. நவகிரகத்தையும் நம்ம சுற்றி வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு தேர் செட்டப்பில் சூப்பராக வந்து பெருமாளை பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோல்டன் தீமில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இஃப் யூ கைஸ் எனிபடி நியர்பை ஹலசூரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஆப்போசிட் டு திஸ் பெருமாள் டெம்பிள் ஹலசூரு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இருக்குது. எப்பயுமே பெருமாளை பார்த்துட்டு தான் வந்து நம்ம முருகனை பார்க்கணும். ஸோ அந்த ரொட்டீனில் தான் நம்ம போகிறோம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா தெப்பத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சூப்பராக ஒரு மலேசியா முருகன் செட்டப்பில் நமக்கு வந்து முருகன் இருக்கார். அண்ட் இன்றைக்கின்னு பார்த்து டெம்பிளில் யாருமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட போகிறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போயாச்சு. அண்ட் ஆக்சுவலாக உள்ள ஃபோன் நாட் அலோட். பட் ஆனால் இன்றைக்கி க்ரௌட் இல்லாத ஒரு காரணத்தினால் நான் எப்படியோ முருகரை வந்து கேப்சர் பண்ணேன். இப்படி தான் ஆக்சுவலாக ஹலசூரு முருகன் இருப்பார். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அந்த கோபுரத்தையும் அந்த முருகனோட அந்த வேலையும் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்கான ஒரு மொமெண்ட். இது மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கோயில் வந்து ரொம்பவே பழமையான கோயில் பெங்களூரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஏரியாவில் நிறையா தமிழ் பீப்புளை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த கோவில் வந்து அப்படியே ஹலசூரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழேயே இருக்குது. ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில். அண்ட் வெளியே விளக்கு பொருத்திக்கலாம், அந்த செட்டப்பும் இருக்குது. அண்ட் ஒன் திங் என்னென்னா, நம்ம செப்பல் கழட்டி போடுற இடத்துல வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கோயில் தான். நம்ம எங்கேனாலும் கழட்டி போட்டுக்கலாம். பட் ஆனால் இங்கே இருக்க பீப்புள் அதை வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுட்டு நம்ம திருப்பி வரும்போது நம்மக்கிட்டே காசு வாங்குறாங்க 10 ருபீஸ்னு. அது தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ காய்ஸ், இதான் முருகன் டெம்பிள் பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Rashmi, signing off. Tata.